Hi friends, welcome back. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு க்ளீனிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம ஃப்ரிட்ஜோட உள்பக்கம் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறதில்ல. நம்ம பொதுவாக மறக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே ஃப்ரிட்ஜோட உள் சைடு வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவோம். ஆனால் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு மறக்கிற ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரிட்ஜோட பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த தண்ணி கலெக்ட் ஆகிறதுக்காக ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த அவுட்லெட் டோர். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய தண்ணியை வந்து நம்ம அடிக்கடி எடுத்து கீழே ஊற்றாமல் நம்ம மறந்துடுவோம். ஸோ அதனால் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, கொசு வந்து ரொம்ப அதிகமாக உற்பத்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பனிக்காலம் வந்து இந்த மாதிரி மழைக்கால டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான கொசு வந்து இருக்கும். ஸோ அது தங்குறதுக்கான இடமாவும் இந்த தண்ணி தேங்கியிருக்கும்போது அந்த இடத்துல அதிகமாக கொசு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ கவர்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வீடு வீடாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த பேக் சைடில் வந்து தண்ணி வந்து அதிகமாக கலெக்ட் பண்ண விடாதீங்க. அதே மாதிரி இருந்ததுன்னா அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் எண்ணெய், கொஞ்சம் உப்பு இதை வந்து கலந்து அதில் போட்டு வச்சுட்டா நம்மளுக்கு கொசுவோட உற்பத்தி வந்து அங்கே அதிகமாக இருக்காது அப்படின்னு சொல்லி எல்லார் வீட்லேயுமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிடைக்கல, ஒரு வேளை உங்களுக்கு தெரியாமல் இருந்ததுன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் உங்களோட ஃப்ரிட்ஜோட பேக் சைடில் இருக்கிற டோர் கண்டிப்பாக க்ளீன் பண்ணுங்கள். ஸோ அந்த இடத்துல வந்து தண்ணியை தேங்க விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கொசு வந்து அங்கே தான் அதிகமாக உற்பத்தி ஆகும். மறக்காமல் இந்த மஞ்சளையும் உப்பு, கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் அதில் கலந்து வைங்க. ஸோ அப்போ தான் வந்து அந்த இடத்துல வந்து கொசு வந்து அதிகமாக உற்பத்தி ஆகாமல் இருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு இது ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.